friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Nagercoil style Paruppu Poli எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சு போயிடும். உள்ள வந்து ஒரு லேயர் பருப்பு வச்சிருப்போம். ஆனா அது வந்து தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாமே blend ஆகி நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெளி மாவு தயார் பண்ணிடலாம். ஏன்னா அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நமக்கு 15 பீஸ் கிடைக்கும். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்துர்க்கேன். எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து கலந்து வைக்கணும். கையில் வந்து ரொம்ப ஒட்டிட்டு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. நான் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இதை வந்து கலந்து வைக்கும்போது ரொம்ப கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இதை விட தண்ணியும் ஆகிற வேண்டாம், இதை விட ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து ஊற வைக்கணும். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா வந்து எண்ணெயிலே தான் ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம கடைசியாக எடுத்துருவோம். அதனால் வந்து இந்த எண்ணெய் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இதை வந்து மினிமம் ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணம் தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிடலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மிதமான சூடில் 4 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இனிப்புக்காக 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அது பருப்பு எதுவுமே முழுசாக இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரையை வந்து நம்ம பவுட்ரு பண்ணாமே சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து ஏலக்காய் தூளாக நம்ம கடைசியில் சேர்த்துட்டோன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்க்குறப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் ஒரு லட்டு சைஸ்க்கு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 15 பீஸாக நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட மாவு வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அதை வந்து நம்ம எடுக்கிறப்பவே தெரியும், அவ்வளோ நல்ல ஸ்ட்ரெச்சியாக வரும். நம்ம வந்து ஊற வச்சதுனால தான் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சியாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நம்ம ஃபுல்லாக எண்ணெயில் மூழ்கி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இதுலேருந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூர்ணம், அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம வந்து கவர் பண்ணணும். ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஆனால் ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கணும். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன். அரிசி மாவு தான் நம்ம வந்து தொடணும். 2 பக்கமும் நல்லா அரிசி மாவு தொட்டுட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம விரிக்கும் போது நல்லா ரொம்ப மெல்லிஸாக நம்ம விரிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டுமே சேர்ந்து பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கணும். அங்கங்கே பருப்பு வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், கம்மியாகவும் இருக்க வேண்டாம். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 4-5 சொட்டு போல் நெய் நம்ம சேர்த்தா போதும். அப்படி இல்லைனா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஓகே தான். சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போடும்போது கவனமாக திருப்பி போடணும். நம்ம இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் வந்து ஃப்ளாட்டான ஒரு கரண்டி வச்சு தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கமும் ரெடி ஆகட்டும். இப்போது இது மேலேயே கொஞ்சமாக நெய், ஒரு 4-5 சொட்டு போல் நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்டோன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும் அங்கங்கே. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா பீஸையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான போலி தயார்.
டக்குன்னு ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 4-5 சொட்டு போல் நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்டோன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும். அங்கங்கே இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அப்படியே நமக்கு மீதி கிடச்சிரும். இதை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். டடா, நம்மளோட சூப்பர் சாஃப்டான போலி ரெடியாக இருக்குது. இதை வந்து நாங்கள் பால் பாயசத்தோடு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். போலி அப்படி இல்லைனா பூந்தி ரெண்டுமே வந்து சூப்பரான காம்பினேஷன் பால் பாயசத்துக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம வந்து உள்ளே வச்சுருக்க பருப்பு அதெல்லாம் தெரியாது. எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.